ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தேவி ப்ரெஸ் கிச்சன். இன்றைக்கி சம்மருக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரவா புட்டிங். இதை ஃப்ரிட்ஜில் சர்வ் பண்ணிவிட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் தான் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மெஷர் பண்ண போகிறேன். இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம சக்கரை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் கேரமலைஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சக்கரை எடுத்தால் போதும். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை. அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிட்டு கேரமலைஸ் ஆகும். ப்ரௌன் கலர் மெல்ட் ஆகிட்டு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். ரொம்ப டார்க் ப்ரௌன்லாம் வந்துருச்சுன்னா கசப்பாயிடும். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பட் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹையில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், தீ பிடிச்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ சுகர்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ இந்த கலர் வந்தால் போதுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம விட்டுட்டோன்னா நமக்கு கசப்பாக மாறிடும் நம்ம சாப்பிடும் போது. அதனால் இந்த பதம் இருந்தால் போதும். நீங்கள் எந்த ட்ரேயில் செட் பண்ண போகிறீங்களோ, பேக்கிங் ட்ரேயில் எதில் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் செட் பண்ணலாம் இந்த ரவா புட்டிங்கை. நான் இன்றைக்கி இந்த பேக்கிங் ட்ரேயில் தாங்க செட் பண்ண போகிறோம். ஸோ அதில் டேரெக்டாக நான் இந்த கேரமலைஸ் பண்ண சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும், அதாவது ஆறணுன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். கிறிஸ்டல் ஃபார்முக்கு வந்துடும். நீங்கள் கவுத்தா கூட உங்களுக்கு கொட்டாது. அந்தளவுக்கு நல்லா ஆறிடணும். இது ஆடுறதுக்குள்ளே நம்ம சைடில் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பால் எடுத்துருக்கேன் அளந்து. ஸோ இந்த 1/4 கிளாஸ் அளவுக்கு பாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ரவை கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திங்கன்னா அதில் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இது முழுசாக பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தாங்க இருக்கும் ரவை. அரை கிளாஸ்னால் 4 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் இந்த 1/4 கிளாஸ் அளவுக்கு பாலுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூடவே நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அரை கிளாஸ் அளவுக்கு நான் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கிளாஸ் வந்து நான் வந்து சுகர் கேரமலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சக்கரை இந்த சக்கரை எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அரை கிளாஸ் அளவுக்கு இப்போ நான் சக்கரை அளந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு பாலுக்கு பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க, அரை கிளாஸ் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நான் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இந்த உப்புமா பதத்துக்கு கிண்டி கிடைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க. லிக்விட் ஃபார்ம்லேயே இருந்தாலே போதும். கொஞ்சம் குக் ஆனால் போதும் ரவை. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அது கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அதுக்குள்ளே நம்ம சைட்லேயே பார்த்திங்கன்னா 2 முட்டை உடச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம். ஸோ 2 முட்டை எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டி பட்டை பொடி இல்லாட்டி ஏலக்காய் பொடி என்னென்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். பீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த ரவை மிக்சர் வந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு 3 பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1/4 கிளாஸ் அளவுக்கு பாலுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு ரவை, அரை கிளாஸ் அளவுக்கு சக்கரை, இந்த மிக்சர் ரெடி பண்ணியிருக்கோம் ரவா மிக்சர். அதுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவை பால் வந்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த முட்டையில் ஆட் பண்ணிடாதுங்க. கொஞ்சம் லைட்டாக கூல் டவுன் ஆனதும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து இட்லி பாட் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் ஸ்டீம் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை, ரவை, பால், சக்கரை, பேட்டர் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரவை கூட. இல்லாட்டி வேண்டாம்னா நம்ம விட்டுடலாம். உப்பு ஆட் பண்ணோன்னா சுகர் கொஞ்சம் தூக்கலாக கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ நம்ம இட்லி பாட்டில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். ஸோ 25 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக குக் ஆகி கிடச்சிரும். ஸோ 25 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிருக்கு. நீங்கள் டூத் பிக்கோ இல்லாட்டி ஏதாவது நைஃபோ விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஸோ எனக்கு விட்டு பார்த்தேன், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இது சூடாக இருக்கும் போதே நம்ம ஒரு பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆறணும்லாம் அவசியம் கிடையாது கேக் மாதிரி. ஸோ சூடாக இருக்கும் போதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 தட்டு தட்டினீங்கன்னா போதும். அழகாக பார்த்தீங்கன்னா டீமோல்ட் ஆகிடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஷேப் வேறு எக்ஸகன் ஷேப்பில் வச்சுருந்தோம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது கலர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிடுவோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. குட்டீஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இதை கொடுக்கலாம் கண்டிப்பாக. இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தேவி ப்ரெஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.